இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்தாக தங்கள்கிட்ட வச்சுருக்கிறாங்க. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி. எனக்கு ஷிப் பில்டிங் பண்ணக்கூடிய கம்பெனி ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனியை ஒரு நல்ல சாய்ஸாக தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்காக பேட்ரல் வெசல்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1600 கோடி ஆர்டர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் முன்னேறி வருவாங்க. உடனே ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு கவர்மெண்ட் சில அலோகேஷன் சில ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சி எங்கேயோ போயிடும். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 184 அப்படிங்கிற இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் ஒரு 250 ரூபா வரைக்கும் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். இதோடைய ஸ்வாட் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸை வந்து தன்னகத்தை வச்சிருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் நல்ல மார்க்கெட் கேப் தான். ஒரு 1,34,792 கோடி மார்க்கெட் கேப்புங்கிறது மார்க்கெட்டுடைய வேல்யூ. அதை தன்னகத்தை வச்சிருக்கிறாங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். பாதுகாப்பு அப்படிங்கிறது தனிநபர் பாதுகாப்புன்னு இருக்குது, ஒரு நாட்டோட பாதுகாப்பு அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு நாட்டோடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செக்டர் தான் டிஃபென்ஸ் செக்டர்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு துறை சார்ந்த சாதனங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு செக்டர் பற்றிய விஷயத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியம் ஃபார் த இந்தியன் எக்கானமிக்கும் ஆல்சோ. இது வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு கான்ட்ரிபியூட்டும் பண்ணுறாங்க. இப்போ ரீசண்டாக ரொம்ப நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டராக ஆஃப்டர் வந்து சந்திரயானுடைய வெற்றிக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டர் மற்றவங்க எல்லாருமே ஒரு பக்கமாக திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த 2023 நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனங்கள்லாம் இருந்துட்டு வந்திருக்கு. இந்த நிறுவனங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க, அண்ட் ஆல்சோ ரிப்பேர் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் செக்டரில் ரிப்பேர்லாம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த தரமான ஒரு செக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவ் ரிட்டர்னையும் கொடுக்கும். ஒரு பாதுகாப்பான முதலீடை நான் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உபயோகரமாக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா 2023, 24 அடுத்து வரக்கூடிய 25 இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் வந்து இவங்களுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து அலோகேஷன் பண்ண போகிறாங்க. இந்த டிஃபென்ஸ் செக்டருக்கு எப்படி உங்களுக்கு ரயில்வே பட்ஜெட்டு ரயில்வேக்குன்னு ஒரு நிதி ஒதுக்குறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு முறையுமே பட்ஜெட்டில் இந்த பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்காகவும் பாதுகாப்பு துறைக்காகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் வந்து ஒதுக்குவாங்க. அந்த அளவு கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் உள்ள ஒரு செக்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டரை சொல்லலாம். அதுவும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய உக்ரைன் வாருக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரிக்கு வந்து அதிகமான அளவில் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டு வர்றாங்க. அந்த அளவு முக்கியமான ஒரு நல்ல செக்டர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டத்திலையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி நிறைய ரொபாட்டிக்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அட்டானமஸாக தயாரிக்கக்கூடிய நானோ போட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள், இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் வந்து வரத்துக்கு காத்துட்ருக்கு. ஐபிஓ வழியாகவும் வரத்துக்கு காத்துட்ருக்கு. ஏற்கனவே வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்க நிறைய கம்பெனிகளும் இந்த டிஃபென்ஸ் செக்டர் கீழே வர்றாங்க. அப்படிப்பட்ட இந்த டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேஜராக நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு தர இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி பற்றி நான் உங்களுக்கு கொண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த வந்து மேக் இன் இந்தியா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஃபென்ஸ் கம்பெனிகளையும் உபகரணங்களையும் நாமளே இங்கே தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2025 ஒரு $5 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இலக்கெல்லாம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 5 கம்பெனிகள் இருக்குது. அதில் ஒரு கம்பெனியை வேறொரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு 4 கம்பெனிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.
இதில் முதல்ல வரக்கூடிய கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு சொல்லக்கூடிய HAL அப்படிங்கிற இந்த கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே வர்றாங்க. இவங்களுடைய மெயின் ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ், அட்வான்ஸ்டு ஹெலிகாப்டர், லைட் ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸு அதையும் இவங்க உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 3018 அப்படிங்கிற நிலைமையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவும் அதிகபட்சமாக ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே 3600 அப்படிங்கிற இடத்துக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாட் அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 8 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்தாக தங்கள்கிட்ட வச்சுருக்கிறாங்க. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய கம்பெனி. உங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 5824 கோடி கன்சிஸ்டன்சியாக ஒரு 5 வருடங்களாக தொடர்ந்து நல்ல லாபத்தில், மல்டிபிள்ஸ் லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த தரமான நிறுவனம். இந்த கம்பெனியில் வந்து நெட் சேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹையாகவே இருக்குது. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு நீண்டகால நோக்கத்தில் வாங்குறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த நிறுவனமாக, டிஃபென்ஸ் செக்டர்ஸ் வாங்கணும், அதில் ஒரு பெரிய கம்பெனியை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா மசகான் டக் ஷிப் பில்டிங் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி மேஜராக பேர்லேருந்தே தெரிஞ்சிருப்பீங்க, ஷிப் பில்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2300 அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களும் நல்ல ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்வாட் மீன்ஸ் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடிக்கடி நம்ம பதிவில் நான் சொல்லிட்டே இருக்கேன் ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு, சிம்பிளாக இந்த மாதிரி சொல்லுவோம். இதில் இவங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பாயிண்ட்டை தங்கள்கிட்ட வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 46,389 கோடி. இவங்களும் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் உள்ள ஒரு சிறந்த தரமான நிறுவனம். எனக்கு ஷிப் பில்டிங் பண்ணக்கூடிய கம்பெனி ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இந்த கம்பெனியை ஒரு நல்ல சாய்ஸாக தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா இவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்காக பேட்ரல் வெசல்ஸ்லாம் தயாரிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1600 கோடி ஆர்டர்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக 24-25 நமக்கு அந்த கப்பல் துறை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடைய வளர்ச்சின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியை நீங்கள் ஒரு சிறந்த சாய்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஒரு IPO வழியாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளே வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பெனி தான். இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு ஸ்மால் கேப்பு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3019 கோடி தான். ஆனால் ஒரு மலர்ந்து வரக்கூடிய கம்பெனி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மசகான் டக்கும் இந்த மாதிரி வந்த கம்பெனி தான். IPO வழியாக வந்து மசகான் டக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 145 ருபீஸ் தான் IPOவில் இருந்த கம்பெனி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருடங்களுக்குள்ளாரே 2300 அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் முன்னேறி வருவாங்க. உடனே ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு கவர்மெண்ட் சில அலோகேஷன், சில ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சி எங்கேயோ போயிடும். அப்படிப்பட்ட இந்த கம்பெனி, இந்த பராஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஆனால் இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஜீரோ டெப்ஸ் கம்பெனி, கடனே இல்லாத கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். கடந்த 5 வருடங்களாக நல்ல வளர்ச்சியை, நல்ல ஒவ்வொரு வருஷமுமே நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய பப்ளிக் தான் இதில் நிறைய அளவுக்கு ஹோல்டிங்ஸ் வச்சுருக்கோம். இந்த கம்பெனியும் ஒரு நீண்டகால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும். இறுதியாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி பெல் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி, அதாவது BEL, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. இந்த டிஃபென்ஸ் செக்டரில் ரொம்ப ஒரு கம்மி ரேட்டில் எல்லா ஷேர்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். ரொம்ப ஒரு கம்மியான ரேட்டில் ஏதாவது ஒரு நல்ல சிறந்த தரமான ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த பெல் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 184 அப்படிங்கிற இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் ஒரு 250 ரூபா வரைக்கும் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். இதோடைய ஸ்வாட் அனாலிசிஸில் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸை வந்து தன்னகத்தை வச்சுருக்கு. இவங்களுடைய மார்க்கெட் கேப்பும் நல்ல மார்க்கெட் கேப் தான். ஒரு 1,34,792 கோடி மார்க்கெட் கேப்புங்கிறது மார்க்கெட்டுடைய வேல்யூ, அதை தன்னகத்தை வச்சுருக்கிறாங்க.
நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தரக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனம், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸும் வச்சு நல்ல ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸு, ஏஐ டூல்ஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தயாரிக்கிறது, அந்த மாதிரி உள்ள கம்பெனி வந்து இந்த பெல்ங்கிற கம்பெனி. இவங்களும் அதே மாதிரி தான் தெர்மல் இமேஜிங் கேமராஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 243 கோடிக்கு வந்து ஆர்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க. 2024 பார்த்திங்கன்னா 2000 கோடி அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. இந்த கம்பெனியும் நல்ல ஒரு குட் க்ரோத் வந்து அடுத்து வரக்கூடிய 24-25 உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 4 கம்பெனியை பார்த்துருக்கோம். இதில் 5வதாக ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு. அதுவும் டிஃபென்ஸில் தான் வரும். ஆனால் அடுத்து வரக்கூடிய ஒரு பதிவில் கொச்சின் ஷிப்யார்ட் பற்றி நம்ம பார்க்குறதுனால இந்த பதிவில் இந்த 4 கம்பெனிகளை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், மசகான் டக்கு, பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் பெல் எலக்ட்ரானிக்ஸு. இந்த 4 கம்பெனியுமே நல்ல ஒரு கன்சர்வேட்டிவ் க்ரோத் எதிர்பார்க்குறவங்களுக்கு, டிவிடெண்ட் நல்லா தரக்கூடிய கம்பெனிகளை எதிர்பார்த்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் வாங்கிக் கொள்பவர்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இது எங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான், சேனல்ஸோட கருத்தும் கிடையாது. நேயர்கள் மறுபடியும் ஒருமுறை நன்கு திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த கம்பெனியை நீங்கள் வாங்கி நீண்ட கால அடிப்படையில் வைத்துக்கொண்டால் நல்ல தரமான பலனை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.